தேசிய விருது வாங்கிய தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை வசுந்தரா. இவங்க தமிழ் தந்தைக்கும் மகாராஷ்டிரா தாய்க்கும் பிறந்தவங்க. இவங்க தென்மேற்கு பருவக்காற்று படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே 2006லயே வட்டாரம் அப்படிங்கிற ஆர்யா படத்துலயும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் காலைப்பணி, ஜெயம் கொண்டான், பேராண்மைன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மிஸ் சென்னை போட்டியில பங்கேற்ற இவங்க மிஸ் கிரியேட்டிவிட்டின்னு முடிசூட்டப்பட்டாங்க. நடிகையா மட்டும் இல்லாம ஒரு பிரபல மாடலாவும் இருந்துட்டு வராங்க. இவங்க 1989ல புதுடில்லியில தான் பிறந்தாங்க. இவங்களோட பேரு வசுந்தரா தான். ஆனா தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற திரைப்படத்துக்கு பிறகு வசுந்தரா காசியப்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. முதல்ல கதாநாயகியா நடிக்க ஆரம்பிச்ச இவங்க போக போக பல்வேறு துணை கதாபாத்திரங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஜெயம் கொண்டான், பேராண்மை, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் சொல்லிக் கொள்ற மாதிரி வெற்றி படமா அமைஞ்சது. இவங்க நடிச்ச மற்ற எல்லா திரைப்படங்களும் தோல்விதான் அடைஞ்சது. இவங்க 2019ல நடிச்ச கண்ணை கலைமானே மற்றும் பக்ரீத் ஆகிய திரைப்படங்கள் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களா இருந்தாலும் கூட பாக்ஸ் ஆபீஸ்ல வணிக ரீதியா வெற்றி பெறல.